விவசாயி வயித்துல பிறந்துட்டாலே வேலை செஞ்சுதாங்க ஆகணும். அன்னைக்கு ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு காலையில போயிட்டு மதியம் தான் வந்தோம். வானம் ஃபுல்லா கருக்கலா இருக்குது. மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அம்மா தக்காளி எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு மழை வந்ததுன்னா போதுங்க, தக்காளி பழம் அத்தனையுமே இத்து போயிரும். இப்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வலை நல்லா இருந்துச்சுன்னா 2 வலை அழுகுன மாரி ஆயிருங்க. மண்ணுல பட்டு பட்டு பழமே பார்க்கறக்கு கொஞ்சம் கந்துன மாரி ஆயிரும். அதெல்லாமே காட்டுக்குள்ளேயே கழிச்சு விட்டுட்டு தான் கொண்டு வருவோம். திடீர்னு மழை வர மாரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளேயே பாக்ஸ் எல்லாம் அடுக்கி படுதா போட்டு மூடி வச்சாச்சுங்க. கடைசியில மழையுமே ஏமாத்திட்டு போயிருச்சு. சரி நைட்டுக்கு இது வந்துட்டா என்ன பண்ணுறது, பழமெல்லாம் வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு கூடைவெல்லாம் தூக்கி சாலைக்குள்ளே கொண்டு வந்து கொட்டியாச்சுங்க. அடுத்த நாள் காலையில் தான் வண்டி வரும் மார்க்கெட்டுக்கு அனுப்புறதுக்கு. காலையில் வண்டி வரப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸில் ஓட்டு நீட்டாக அடுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோனுங்க. எல்லாம் சாலையில் கொண்டு வந்து கொட்டி அதுலேயுமே காலையில் அடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா பழம் வேஸ்ட் ஆச்சு. அதெல்லாம் அம்மா கழிச்சு விட்டுட்டு நீட்டாக பாக்ஸில் அடுக்கி வச்சுட்டாங்க. வண்டி வந்ததுக்கப்புறம் பாக்ஸ் எல்லாமே ஏற்றி விட்டாச்சுங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸோட விலை 250 ரூபாய்ன்னு போயிட்டு இருந்தது. இப்போ அதை விட குறைஞ்சிருச்சுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. பாய்.